வணக்கம் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல புதுசா இல்ல வேணா கதை தூக்கிட்டு வந்துருவாங்க. இந்த வீடியோல ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். பட் பார்ட் 2. இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது பார்ட் 2 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் பார்ட் 1 ரீல்ஸ் ரியாக்ஷன் போட்டிருக்கோம். மேலே ஐ பட்டனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், இல்லை இதை பார்த்துட்டு போய் கூட அதை பாருங்கள். எல்லாம் ஒரே மாதிரி ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க. ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க. லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் ரீல்ஸ். ஹைலைட். இவ்வளோ குறியோட யாருமே கரெக்டாக உள்ள தூக்கி எப்படியா வாயில் கரெக்டாக அடித்தான் பார்த்தீங்கன்னா பப்ஜி பிளேயராக இருப்பான் போல. சூப்பர். வரலையா இங்கடா அலையறா கேக்குதுடா சாப்பிட்றோம். ஆமாண்டா, இந்த அரபிக்கிறாங்க மூளையே இல்லடா தம்பி. சாப்பிட்டு போற சாப்பிட்டு நல்லா இருக்கடா. சூப்பரா இருக்கா. இத போய் குப்பையில போட்டுருக்காங்கடா. All my friends are toxic, all ambitionless, so rude and always negative. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ நல்ல எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் அந்த நல்ல எண்ணத்தை அவன் யூஸ் பண்ணியிருக்கணும். அவன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்து அவனுக்கு நெக்ஸ்ட். சனா சிட்டி. சனா சிட்டி இந்த மாதிரி ஒரு ரீக்ரியேஷன் நான் பார்த்ததே இல்லை. அதுவும் சனா சிட்டிக்கு தலைவர் எங்கேயோ போய் நின்ட்டார். அம்மா அவன் போடுன்னா போட்டுவாமா. நெக்ஸ்ட். அந்த மழை காலத்துலனாலே அந்த தண்ணி நம்ம திறந்துட்டு குடிக்க சுடு தண்ணியாக இருந்தாலுமே சரி, அந்த சில்னஸுக்கு காலைல குடிக்கும் போது அப்படியே விரைச்சிக்கும். ஆல்ரெடி ஒரு ஐரம்பி வேற அவ்வளோதான் சொல்ல வேணும். காலங்காத்தாலே ஏது குளிச்சு பூஜையெல்லாம் போடும்போது குளிக்கிறதுக்கு அப்படியே அந்நீராக மாறிடுறாரு டப்புன்னு ஒரு செகண்டில். நெக்ஸ்ட். இந்த மாதிரி ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் பார்த்ததே இல்லையே. யோசிச்சாலே பயங்கரமா தான் இருக்கு. ஒரே ஒரு பாம் 28 கிலோமீட்டர் க்ளோஸ். அப்புறம் வெறும் ஜாம் எடுத்து நெத்தியில போயிட்டு மணியாடிட்டு போக வேண்டியதான். ஏதாவது நேர்ல வா பேச்சு திட்டுக்குறோம். அதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. என்னடா நெக்ஸ்ட். சிந்தாம ஊத்து ஊத்து என்ன அப்புறம் மாப்பிள உள்ளா இருக்குதா சொட்டு அங்க வர்ற போத எரிச்சாயோ. எல்லா உயிரினங்களும் நம்மளோட ஃப்ரெண்டுங்க தான். அதுக்கும் சக மனிதருக்கும் தண்ணி ஊற்றி கொடுக்கறதுல தப்பு கிடையாது. நான் தண்ணியை தான் சொன்னேன், இதை சொல்லலை. அதுவும் போதைய ரீச்சுன்னு சொல்லி சுற்றி வந்து பார்த்தீங்களா, அது கையில் கத்தி வேற குத்துறானுங்க பொருள். போட்டு தள்ளுறா மோன எல்லாரையும் அவனை அப்படி. எல்லாரும் உள்ள போய் ஹாப்பியா இருக்கீங்களா நாச்சி? அப்புறம் ஏன் குடல் எரியுது? நீ உள்ள போனதுக்கு அப்புறம் கண்டவன்ட் எல்லாம் செருப்படி வாங்குற. நெக்ஸ்ட். கணக்கா தினந்தோறும் வெறும் கனவா எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? என்னடா அங்கே சத்தம் திரும்பி பார்த்தா திடீர்னு ஒரு கார் வந்து நிற்குமா. அவன் என்ன நினைப்பா பாருங்க. நான் சிவனேரி தான் படுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் ஒரு அடி கேப்ல தப்பிச்சிட்டான். இல்லைன்னா அந்த கார் வந்து அவனையும் இடிச்சு தெரிஞ்சு விட்டுருப்பான். பையன் நிம்மதியாக உட்காந்து பாட்டு கேட்டு இருந்து போல. அவ்வளோதான் போச்சு. அந்த நினைப்பையும் அவன் விட்டுற வேண்டியதான். இனிமேல் அவன் உட்காரும் போதெல்லாம் அவனுக்கு அந்த நினைப்பு வரும். எங்கேயோ வந்து அவனை இச்சிருவானப்பா பயமாவே இருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட். அந்த பறவையை கூட பிடிக்க தரலாம். அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணதான் ஓகே தான். ஆனால் அதை கேப் வச்சு பிடிக்கணும்னு பார்த்தாரு பார்த்தீங்களா. இவளுக்கு மூளை இல்லையா, இல்லை அந்த தப்பிச்சு வந்த அந்த பறவைக்கு மூளை இருக்கா, என்னன்னு சொல்றது? What a vision. What a thought. நெக்ஸ்ட். And his name is John C.
அந்த கொடுமை போட்ட அம்பிக்கு அந்த குரங்கு தலைமையிலேயே தாவி WWF போடணும் கடவுளையே கண்டாரு. கடைசியில் பார்த்தீங்களா போன வாட்டி எல்லாம் சமத்தியான பொம்பளையா இருக்க போல தூக்கி ஒரே தேடுற மாதிரி ஒரே திருப்பில் அவர் தூக்கி மண்ணில் கவு விட்டுச்சு. அவர் திருப்பி பேர் தோத்தி ஓடுறாரு. நெக்ஸ்ட் நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. அங்கதான் ஆளையும் பாப்போம் உள்ள. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. அந்த ரீல்ஸில் ஒரு மாதிரி நல்ல வேலை யார் பார்க்குற மாதிரி பையன் சுற்றி பார்க்குறான். அது நல்லா ஆழமாக ஃபுல்லாகவே தண்ணி பரப்பாகவே இருக்குது. அவன் சரி ஆழமாக கூட வச்சு குச்சான். அந்த பையன் கால் முட்டி அளவு கூட தண்ணி இல்லை. பையன் மூக்கில் அந்த வடிவல் கவரி மாதிரி பாய் போடுவார்ல அந்த மாதிரி தான். அப்போ கடியில் வந்து மூக்கில் அடிப்பட்டு கடைசியில் யாருமே பார்க்கல அப்படின்ற மாதிரி நிம்மதியாக இது வந்துடலாம். அங்கதான் ஆளையும் பாப்போம் உள்ள. நெக்ஸ்ட் பெட்ரோலு கண்ணு மூக்கு வழியாக தான் வருது. ஆனால் முடி மட்டும் நனையல. ஆனால் பின்னாடி வழியாக போகுது. அவங்க ஊற்றுற ஆங்கிள்லாம் தெரியுது. ஃபுல்லாக அந்த முடி ஈரமாகாமல் இருக்குது. ஆனால் வாட்டர் ப்ரூஃப். நெக்ஸ்ட் இப்ப பாரு எங்க விட்டு அடிக்கிறேன் பாரு. ஏன் நான் செவனான்னு இருக்கேன் என்ன வந்து மம்முழுக்கிறான் படிச்சு சிவனேன்னு உட்காந்துருது. சுற்றி அவ்வளோ பேர் இருந்தானுங்க. அதை அவனுங்கெல்லாம் விட்டுட்டு அங்கே சிவனேன்னு உட்காந்துருக்கு. அந்த நாயை போட்டு குத்தி இருக்குது. நீ வாடா உங்களுக்கு, நீ வாடா, நான் அவனை முட்டுறடா, நீ வாடா உங்களுக்கு. நெக்ஸ்ட் டேய் என் ஃப்ரெண்ட் அவன் என் கூட எப்பவுமே இருப்பான். என் கூட சாப்பிடுவான், என் கூட குடிப்பான், என் கூட தூங்குவான். நீ யாரா கேக்குற மச்சான்? வப்பாடா யாரை வச்சா அவங்க கடைசியில் அவங்க அப்பாவே திட்டுன்னு இருக்கான் உட்காந்து. இன்னையே கூட தான் உட்காருவேன், கூட தான் சாப்பிடுவான். விட்டா என்னடா பேச பார்த்தீங்களா? நம்ம கண்ணுக்கு இவ்வளோ பேசுகிறான். நம்ம இல்லாத போது கால் பண்ணாங்கன்னா அவ்வளோதான். ஏண்டா உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கடனை உடனே வாங்கி கடை வச்சு கொடுத்த அப்பா உனக்கு தெரியல தெரியல திரும்பி நீராருமா வெறுப்பேத்திரியா ஊட்ட விட்டு வெளியே போடா. ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங்கே அப்படி தான். அதை விட மோசம். அவராது பரவாயில்ல அப்படி நீங்கள் பண்ணுறது. நம்ம இதை நின்று எப்போ இது எப்போ போட்டு கொடுக்கும், நம்ம எப்போ இது போட்டு போயிடலாம், எப்போ இது நம்மளை பாராட்டுவாங்களா இல்லை திட்டுவாங்களா, இவங்க என்ன பண்ண போகிறாங்க வீட்டுக்கு வந்து அப்படின்ற மாதிரி வீதியிலேயே சுற்றிட்டு இருந்தது ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் விளாட போயிட்டுறான். அப்பா போன் கொஞ்சம் அடிக்குது, அது மட்டும் போய் எடுத்துக்குறா. வெளியே போகும்போது இப்படி பண்ணுவியாமா நீ? கூட நானே எடுத்துக்கிறேன். அவன் விளாட போறான். அவனையே போடா பண்ணி போட. அவன் கொடுப்பான், நீ எடுத்து கொடுத்து விளாட போடா. யாரோ அன்வர் கொடுத்த ஆசாரி நம்பர் ஏர்செல் 2ன்னு போட்டு. நம்பர் சொல்லுங்க 93. நம்பர் எழுதுறதுக்கு ஒரு பேனா மட்டும் எடுத்து விடுறா போடா. வேணாம் நான் யோசிச்சு நான் ஞானே ஞாபகம் வச்சுப்பேன். ஏன் விட நீ போடா. அவன் எடுத்து கொடுப்பான், நீ எடுத்து கொடுப்போ. இந்தாங்கப்பா. சொல்லுங்க 93. ஒரு சின்ன பேப்பர், அந்த பேப்பர் கிழிச்சு கொடுற அப்பாக்கு நம்பர் எழுதுட்டு போடா. வேணா விடு, நான் கையிலே எழுதிக்கிறேன். ஏன் போட்ட? அவன் எடுத்து கொடுப்பான், நீ எடுத்து கொடுப்போ. இந்தாங்கப்பா. ஏண்டா படிக்கிற பையன் இப்படிதான் பேப்பரை கிழிப்பியாடா? ஷேப்பா நீட்டா கிழிச்சிட்டு வர மாட்டியா? இல்லப்பா அது தேவையில்லாத நோட்டுப்பா. அதான்ப்பா. நீ நோட்டு தேவையில்லன்னு தோணும், நாளைக்கு புக்கு தேவையில்லன்னு தோணும், நாளைக்கு படிப்பு தேவையில்லன்னு தோணும், நாளைக்கு அப்பா அம்மாவே தேவையில்லன்னு தோணும். என்னடா எழுத்துது? இப்படியாடா எழுதுவாங்க? ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க அது வீட்டுல யூஸ் பண்ற நோட்டுப்பா. வீட்டுல தானே இருக்க, அம்மனை கட்டையே சுத்த வேண்டியதானே. என்னது இதை எழுதி இருக்கு? 52ல 38 போனா 14, 52ல 38 போனா 14. 14 தான். 14, 13, 13, 15, 15, 52ல 38 போனா எவ்வளோ? 14 தான் கரெக்டா தான் போட்டிருக்கு. அப்புறம் இவ்வளவு யோசிக்கிற? ஐயோ எதுக்கு உன ஸ்கூலுக்கு அனுப்புது? நீ எடு ரஃப் நோட்டையும் மேட்ச் புக்கையும் எடு. நீ வா உட்காரு. நீ அவன் பாட்டு சிவனே விளையாட போயிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு அவங்க அம்மா பேனா எடுத்துட்டு வா, பேப்பர் எடுத்துட்டு வான்னு சொல்லி மாட்டி விட்டாங்க. அவங்க அப்பா சும்மா விடுவாரா? நான் பாட்டு போயிட்டு தானே, நான் பாட்டு விளையாட்டு நான் பாட்டு வந்திருப்பேன், அதே எடுத்து விட்டீங்களா நிம்மதியா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. அது கூட பரவாயில்ல. கடைசியில் அவங்க அப்பா அந்த பேனா அப்படி அவுத்து விட்டு ஓட விட்டுருவேன். சரிப்பா, நீ நினைச்சுக்கிறியா? நீ போ. நெக்ஸ்ட் காப்பாற்றி விடுற ஒரு நண்பன் சொல்ற மாதிரி
தலைவர் காப்பாத்தி விட்டாரு. இதாங்க பசங்க சொல்ற மாதிரி. சிவகுழந்து உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுடா? 30 நாள் தான்டா ஆச்சு. நீங்களும் அதானே எதிர்பார்த்தீங்க, நானும் அதை எதிர்பார்த்தேன். ஆனா அங்க காமிச்சதே வேற. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சேன். ஆக்ஷனுக்கு ஏற்ற ரியாக்ஷன்ன்ற மாதிரி தலைவர் சிசிடிவி கேமரா இருக்கிறதே மறந்துட்டாரு. கடைசியில் அவருக்கு நிலைமையை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம சும்மா இருந்தாலும் அது நம்மளை விடாது அப்படின்ற மாதிரி தப்பிக்கணும்னு முடிவு பண்ணாலும் இனத்துல தப்பிக்குது மண்டையில தான் போட வேண்டிய ஒரு எக்ஸாம் பார்த்தீங்களா, அதுதான் கர்மான்றது தான். அவனுக்கு அது நடக்கணும்னதுக்கு நடந்துருச்சு. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஃபன்னியான வீடியோஸ் நிறைய பொண்ணோட மோட்டிவேட் எனக்கும் வரும். அண்ட் நான் அடிக்கடி போடுற வீடியோ அப்பப்போ உங்களை வந்து சேரும். அடிக்கடி போட ட்ரை பண்ணுறேன், அதுதான் உண்மை. குட் நைட், நான் வாக்கிங் போறேன். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். See you soon. Bye. தேங்க்யூ தேங்க்யூ. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா அன்னத்த பாச்சையே அப்பத்தே கேக்கேனா அப்பாத்தியா அப்பத்தே கேக்கே தூ அப்பா